ஹாய் வெல்கம் டு தி விஷ் அகாடமி. ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் டியூட்டோரியலில் லாஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 20, 21, 22, 23, 24, 25 கிளாஸஸ் அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா நேற்று கொடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சரியாக ப்ளே ஆகலை. ஸோ அதனால் நான் வந்துட்டு அதோட ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு எப்படி நம்ம த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவோட சேர்த்து எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சுடு ப்ளவுசஸ் அன்ஸ்டிச்சுடு ப்ளவுசஸில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நம்மளுக்கு 2 ஈக்குவல் பார்ட்டில் இருக்கக்கூடிய கம்பி வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதோட சென்டரை நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணாலே அதோட ஷேப் வந்து அழகாக கிடச்சிரும். இதை நம்ம எப்போதும் போல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷேப் அப்படின்றது வளைச்சிக்கலாம், கீழ்ப்பக்கமாக வளைச்சிக்கலாம். இது வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம ஆர்கன்ஸா கிளாத் அப்படி இல்லை நெட்டட் ஃபேப்ரிக்னா எப்படி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஸோ ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து நாட் போடணும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு நெட்டட் ஃபேப்ரிக் கூட ஈஸியாக வரும். ஆர்கன்ஸா வந்து உங்களுக்கு ரொம்ப பிரிஞ்சு வர மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இதில் உள்ளே வந்து பீடெல்லாம் போடணும் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி பீடு போட்டுட்டு நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கொஞ்சம் தலைகீழாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு டைட் பண்ணி நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க்குமே ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த 2 இதுவுமே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதோட ரிப்ளிகா தான் இதில் வந்து போலன் அப்படின்றது கீழே இந்த மாதிரி கம்பி பாட்டு கொடுத்து தான் வரும். அந்த கம்பியை எடுத்துட்டு நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் கிட்டத்தட்ட 2016 பண்ண ஒரு ஜடவேணி வந்து அப்போது ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு பண்ணியிருக்கேன். ஸ்டில் அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய ஃப்ளவர் வந்து நம்ம இந்த மாதிரி சைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அழகாக திரும்ப ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து ரெட் கலர் கம்பியே யூஸ் பண்ணியிருக்கேன். இது உள்ளே கூட நான் கம்பிகள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு மேல் பக்கமாக நம்ம எப்போதும் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்போம்னா டியூப் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டியூப் மாதிரி இல்லாமல் நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒயர் வச்சே நம்ம ரெடி பண்ண முடியும். ஒயரில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய பீடு, அதாவது திலகம் ஷேப் பீடு வந்து, அதாவது ரைஸ் பீடு அப்படின்ற மாதிரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 8லேருந்து 10 பீடு, நான் இதில் 8 பீடு எடுத்திருக்கேன். நீங்கள் 10 பீடுனா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னா 10 பீடு, இன்னும் நல்லா ஹைட்டாக வேணும் அப்படின்னா 12 பீடு. இதை வச்சு தான் நாங்கள் வந்து ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாமே பண்ணுவோம். ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்விஸ்டட் ஃபார்மேட்டில் சின்ன ஹேர் ஆக்சசரிஸ் பண்ணிவிட்டு பின்னலுக்கு நடுவில் பன்னுக்கு மாதிரி போட்டுட்டு அந்த பன்லலாம் வந்து சின்னதாக ஃப்ளாரல் பேட்டர்ன் வைக்கிறது இப்படி தான். ஸோ இது அழகாக இந்த மாதிரி எஜ்ஜிலையும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து த்ரெட்டை வச்சு நான் வந்து கன்சல்ட் பண்ணி முடிச்சிருக்கேன், அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சமிக்கிலேயே ஒன் சைடு ஹோல் இருக்கக்கூடிய ஃப்ளாட் ஜமிக்கி. இந்த ஃப்ளாட் ஜமிக்கி வந்து நான் இதில் எடுத்திருக்கக்கூடிய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர், அதாவது 3 சென்டிமீட்டர் தான் டோட்டலாகவே அந்த ஃப்ளவர் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன், ஃபுல் டிசைனுமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரவுண்டு எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். இதில் ஒன்றும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் நம்ம முன்னாடி பண்ணி முடித்த சீக்வன்ஸுக்கு மேலே பிளேஸ் ஆகணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு தூக்காமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3D எஃபெக்ட் அப்படின்றதும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக போட்டுக்கிட்டே வரும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை கூட நான் கட் பண்ணலை, ஏன்னா அதுக்கு மேலேயே நம்மளுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் வந்துடும். அழகாக வெளியே தெரியவும் சான்சஸ் கிடையாது. இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்டையர் ப்ளவுஸுக்கே போடலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்டையர் ப்ளவுஸுக்கே வந்துட்டு இதே சீக்வன்ஸ்லேயே உங்களுக்கு கலர் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளெயினான ஒன்று தான், பட் இதுலேயே வந்து டிசைனர்லாம் இருக்குது. நீங்கள் அது கூட சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பக்கமாக செகண்ட் போடுறப்போ ஒரு 3 மில்லிமீட்டர் கேப் விட்டுட்டு போடுங்க. அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் ஒரு கேப் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கேப் தெரியும் போது தான் நம்ம அந்த 2 லைனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கு நீட்டாக இந்த ஒர்க்கு வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக ஒரு ஒர்க்கு முடிச்சுட்டு சென்டரில் நம்ம ஸ்டோன் வைக்கலாம், பீடு, கிறிஸ்டல்ஸு, ஸ்டோன்ஸு மட்டுமே ஒட்டி வைக்கிறது, கப் ஸ்டோன்ஸு, கிளிப் ஸ்டோன்ஸு என்ன வேணாலும் வைக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். ஸோ நான் இதில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன்
ஸ்டோன் வந்து இதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன், கப் ஸ்டோன் ரெண்டில் வந்து கிளிப்பில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஹோல் இருக்கும், கப்பில் வந்து ஹோல் இருக்காது. நீங்கள் அதை வந்து ஸ்டிக்கு தான் பண்ண முடியும். நான் இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நல்ல லைஃப் இருக்கும். எப்போதுமே வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிக்கிங்கை வந்து சூஸ் பண்ணாதீங்க, ஸ்டிச்சிங்கை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லைஃப் டைம் வந்து அதிகமாக வரும். ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறப்போ ஒட்டி ஒட்டி கொடுக்குறதுனால என்ன ஆகிட போகுது, ஒரு வாட்டி அவங்க வாஷ் பண்ணாலோ இல்லை வந்து ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணாலோ அது வெளியே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோட்டாப்பட்டி ஒர்க்கு. ஸோ இப்போ இந்த கோட்டாப்பட்டி ஒர்க்குக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெக்யர்டு சைஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹைட்டுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் பார்டராகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை ஜிக்ஸாக் பேட்டர்ன் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ லைக் வந்து நீங்கள் ஒரு சின்ன பார்டர் மட்டும் வச்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஆரம்பிக்கணும்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியதை உள்ள மடிப்பு கொடுத்துட்டு அதில் தையல் கொடுங்க. தையலுமே சென்டராக கொடுங்க. சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது கோட்டாப்பட்டி ஒர்க் அப்படின்றதுனால நீங்கள் கொடுக்கக்கூடிய தையல் வந்து வெளிப்பக்கமாக தெரியாது. இப்போ பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்து இழுக்கிறப்போ உள்ள பிளேஸ் ஆகிடும். அந்த மேலே இருக்கக்கூடிய இலைகளில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் இப்போ க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எடுக்கிறப்போ கோல்டன் கலர்னா கோல்டன் கலர், சில்வர்னா சில்வர், காப்பர்னா காப்பர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக பிளேஸ் ஆகிடும். இதையே நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்விஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன், வி பேட்டர்ன் அந்த மாதிரி கூட நம்ம சின்ன பார்டர் லைன் மாதிரி ஒரு சின்ன பின் போட்டுட்டு கூட நீங்கள் இதை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பின் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி பின் பண்ணிவிட்டு அதில் அங்கங்கே ஸ்டிச்சஸ்ஸு இந்த மாதிரி நம்ம இப்போது வி பேட்டர்ன் எல்லாம் போடுறோன்னா எட்ஜில் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி லாக் போட்டுக்கணும். லாக் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த எட்ஜில் வந்து நான் லாக் போட்டுக்கிறேன். இதுலேயே வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. நமக்கு பார்டர் லைன் மட்டும் கொடுக்க போகிறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இப்படி கொடுத்தா போதும். இதுவே சின்ன சின்ன ஷேப் மாதிரி கொண்டு வர போகிறோம், இல்லை ஒரு லீஃப் பேட்டர்ன் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அது எப்படி பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுலேயே ஒரு ஒய் பேட்டர்ன் மாதிரி கீழே கொண்டு வந்து பார்டர் லைன் மாதிரி கொண்டு வர்றதுக்கு உள்ள மெத்தடையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எட்ஜில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றி மடிக்கிறீங்க அப்படின்னாலே அதில் ஒரு லாக் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இதில் லாக் போட்டுட்டோம். லாக் போட்டதுக்கப்புறம் அந்த லைனை அப்படியே நம்ம கீழே எடுத்துகிட்டு வரோம். கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அழகாக இந்த இடத்துல வந்துட்டு நான் லாக் போட்டுக்கிறேன். இது நம்ம டைப் 1. டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரெட்டு வச்சு பண்ணக்கூடியது. அவுட்டர் லைனில் ஒரு லைன் வர மாதிரி இருக்கும், அதாவது மேலே கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்து பாஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் காட்டன் த்ரெட் அப்படி இல்லை சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு அல்டர்னேட்டிவ் கலர் இருக்குது அப்படின்னா பேஸ் கலரில் நம்ம இதை கொடுக்குற பட்சத்தில் மேலே கீழே லைன் வர மாதிரி போடுறப்போ அது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும். கோட்டாப்பட்டி வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பார்டர் லைன் மாதிரி இருக்காது. இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறப்போ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து இப்போது எட்ஜு வருது அப்படின்னாலே கண்டிப்பாக உள்பக்கமாக மடித்து விட்டு லாக் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏன்னா இந்த கோட்டாப்பட்டி பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இலைகளால் தான் இருக்கும். அந்த இலைகள் வந்து ஒன்று ஒன்று பிரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிரும். ஸோ இதில் வந்து ஃப்ளவர் டைப்பில் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இதில் நான் வந்துட்டு இப்போ குட்டியாக ஒரு ஃப்ளவர் டைப் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். கைகளாலேயே வச்சு ஒரு 3 பெட்டல்ஸ் வர மாதிரி குட்டியாக ஃப்ளவர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கைகளால் வச்சு நம்மளால் பண்ண முடியும். பட் ப்ராப்பராக சைஸாக வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சீப்பு வச்சு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோம்ப் வச்சு பண்ணுறப்போ அந்த டிசைன் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். நீங்கள் இந்த குவில்லிங் ஆர்ட்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணி பார்த்துருக்கலாம், ரொம்ப அழகாக வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சைஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 9 அடியாவது இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 9 இன்ச்சு, சாரி அடி இல்லை இன்ச்சு. ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி ஹைட்டு வந்து இது ஒரு 8 லைன் வர மாதிரி வச்சிங்கன்னா அடுத்தது பண்ணுறப்போ 6, அதுக்கு அடுத்து பண்ணுறப்போ 4, அதுக்கு அடுத்து பண்ணுறப்போ 2, இந்த மாதிரி ஒரு 2 லைனுக்கு கீழே கொஞ்சமாக வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து அழகாக ரெடி ஆகிடும். லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு 2 பக்கமுமே 2 சென்டரில் ஒன்று வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 வந்து 2 பக்கமும் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அழகாக இந்த ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இதை அப்படியே வெளியே எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் லைன் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ஸ்டோனோ இல்லை ஒரு கப் ஸ்டோனோ, ஈவன் நீங்கள் போலன்ஸ், ரோசஸ், இப்போ நமக்கு நிறைய ப்ரூச்சோஸ் ஒர்க்குக்கு வந்துட்டு மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில், அது வந்து வச்சுக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இது ஜஸ்ட் இமேஜின்
பண்ணி பாருங்கள். எல்லா பக்கமும் ஒரு 4 சைடு இல்லை ஒரு 6 ஃப்ளவர் மாதிரி வச்சிங்கன்னா நல்லா பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் மாதிரியே ரெடி ஆகும். சென்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கூட வைக்கலாம். சிங்கிள் ப்ரூச்சஸ் மாதிரி ஃப்ரண்ட் சைடில் மட்டும் உங்களோட saree பார்ட்டு வந்து அழகாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க்கு தாராளமாக எடுத்து பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங் இருக்கும். ஏன்னா ஸ்டிச்சிங் மட்டும் 1க்கு 2 வாட்டி நல்லா வந்து அதை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து கீழே வந்து எல்லா இடத்துலையும் சேர்த்தாப்புல ஸ்டிச் லைன் விழுந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து வெளியே வந்துடக்கூடாது. வெளியே வராமல் நீட்டாக ஒர்க்கு இருக்கணும்னா இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் அழகாக எடுத்து விட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடியது மாதிரி கிடையாது. நீங்கள் கோட்டாப்பட்டின்னு போட்டாலே அந்த அளவுக்கு ஒர்க் வரும். இது ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக பிளெயின் சுடிதார்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த போலன் வச்சும் காமிக்கிறேன். இது உள்ள த்ரெட் பார்ட் அதிகமாக இருக்கும். அதை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் அது உங்களுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மடிப்பு கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து ஒரு சின்ன கீழே வந்து க்ரீன் கலர் பார்ட் வரும். அதோடு சேர்த்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மெசேஜில் போடுங்க. கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு மெசேஜுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நாளைக்கு ஃபைனல் கிளாஸ். ஸோ உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணிக்கோங்க. மார்ச் ஃபஸ்ட்டு வீக் அதாவது நெக்ஸ்ட் சண்டே வரைக்குமே வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் முடித்து எனக்கு சப்மிட் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோட பார்க்கலாம். Bye from Anita Raj.